வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்கள் எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாம் ரிலேட்டடாக கரெக்டான ஒரு மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது. இந்த எஸ்ஏ எக்ஸாம் ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக எந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இது வரைக்கும் நடந்த எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். அதே கொஸ்டின் வரட்டாலும் அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படித்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படியேனா கேட்க மாட்டாங்க நிறையா. ஆனால் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு பக்கமோ இல்லை ஒன்றரை பக்கமோ ஒரு நோட்ஸில் எழுதி வச்சு அதை நீங்கள் நல்லா படித்து தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் எழுதிடலாம் அதில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இதற்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் அப்படியே கேட்பாங்களான்னு இல்லை. அப்போ அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சீங்கன்னா கட்டாயம் அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ மொத்தமாக ஜிஎஸ்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கல, ஒரு 40 டாபிக் ரிப்பீட்டடாக வரக்கூடிய டாப்பிக்காக இருக்குது. அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜிஎஸ் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாபிக் ஒரு டாப்பிக்காக சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சப்போஸ் இதற்கு முன்னாடி நீங்கள் படிக்கலை அப்படின்னா இனிமேல் படிச்சிருங்க. இதற்கு முன்னாடி படிக்கலை அப்படின்னா படிச்சிடணும். சரியா? இல்லை படிச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிறங்க. இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறங்க. இல்லை ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு இருக்கக்கூடியது ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லக்கூடியது, உயிர்கோள காப்பகம், நேஷனல் பார்க் ரிலேட்டடாக கண்டிப்பாக இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் சம்மந்தமாக ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, சோசியல் சயின்ஸ் புக் இருக்குல்ல, 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவாக இருக்கட்டும். ஆனால் ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பாங்க, எந்தெந்த பயோஸ்பியர் நேஷனல் பார்க்னா இது எந்த மாநிலத்தில் இருக்குது, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ண உயிர்கோள காப்பகம்னா என்ன, அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கேள்வி கேட்பாங்க. செகண்டாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து ரெவல்யூஷன், புரட்சிகள். கண்டிப்பாக இந்த பசுமை புரட்சினா என்ன, கருமை புரட்சினா என்ன, அதே மாதிரி வந்து ப்ளூ ரெவல்யூஷன்னா என்ன, பிங்க் ரெவல்யூஷன்னா என்ன, சில்வர் ரெவல்யூஷன்னா என்ன, ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன. நான் திரும்ப உங்கள்கிட்ட இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ நான் இதில் ஒரு 40 டாபிக் நான் சொல்ல போகிறேன். இந்த 40 டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக கேள்விகள் வேணும், அதுலேருந்து எப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் நான் தனியாக எடுத்துகிட்டு வருவேன். ஒரு டாபிக் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதில் ஒரு 4 கேள்வி, அடுத்த ரெவல்யூஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 கேள்வி. நான் என்னென்ன 40 டாபிக் சொல்கிறேனோ அந்த 40 டாப்பிக்லுமே 4 கேள்வி, 3 கேள்வி, 5 கேள்வின்னு சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்களை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவேன் கட்டாயம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டாபிக் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். சரியா? அப்போ இது ஒரு கலர் ரெவல்யூஷன் சொல்லியிருக்கோம், அந்த ரெவல்யூஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி படிச்சுக்கிறணும். சரிங்களா? எவர்கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன, ரெயின்போ ரெவல்யூஷன்னா என்ன, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுனா. சரியா? அடுத்த லாஸ்ட் 1 இயர், கடைசி ஒரு வருடத்தில் என்னென்ன அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஸ்கீம் வந்தது, விவசாயம் சார்ந்த திட்டங்கள், அது சென்ட்ரல் லெவலில் இருந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலில் இருந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் சரி, கடைசி ஒரு வருஷம் என்ன ஸ்கீம்னா கொண்டு வந்தாங்க, அது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து ஸ்கேட்ரிங் நல்லா முக்கியம். சரிங்களா? சயின்ஸில் அதிகமான கேள்விகள் கேட்பாங்கல்ல. இப்போ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கேட்ரிங் சொல்லக்கூடிய டாபிக் ஒளிச்சிதறல். இந்த ஒளிச்சிதறல் இருக்குல்ல, ஒளிச்சிதறல், ராலே ஒளிச்சிதறல்னா என்ன, சரிங்களா? அதே மாதிரி மீ ஒளிச்சிதறல்னா என்ன, ராமன் விளைவுனா என்ன, அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா. மீ ஒளிச்சிதறல்லாம் என்ன, அது கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவும் வரலாம், ஃபேக்ட்ஸ்லாம் கேட்பாங்க. பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கும் அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வரும். அட்மாஸ்பியர் லேயர்ஸ், விண்வெளி அடுக்குகள். சரிங்களா? ஸ்ட்ரேட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் சொல்லி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது சம்மந்தமாக கேள்விகள் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த டாபிக்னா நம்ம படிச்சிட்டோமா படிக்கலையா தயவு செஞ்சு படிச்சிருங்க. புக்கில் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே நோட்டில் எழுதிருங்க. 1.5 பக்கம் இருக்குனாலும் 1.5 பக்கம் நோட்டில் எழுதி வச்சிருங்க. இதற்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் தான் அப்படியே கேட்பான்னு கிடையாது, மாற்றி கேட்பாங்க. சரியா? அடுத்த ஆசிட் ட்ரெயின் ரிலேட்டட் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆசிட் ட்ரெயின் ரிலேட்டடாக சம்மந்தப்படுத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறதுக்கு முன்னாடினா. சரிங்களா? அப்போ இதற்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா தற்போது கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும். ஆசிட் ட்ரெயின் சொல்லக்கூடிய டாபிக் 6வது டாபிக். அடுத்து 7வது டாபிக், லாஸ்ட் 1 இயரில் இந்தியா ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ், கடைசி ஒரு வருடத்தில் இந்தியா தொடர்பான விளையாட்டுகள். இப்போ லாஸ்ட் 1 இயரில் வந்து இப்போ ரீசெண்டாக 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் பெண்கள் அணி பார்த்தீங்கன்னா மகளிர் உலகக்கோப்பையை இந்தியா வின் பண்ணாங்க, அது கேட்கலாம். அது இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸோட தொடர்புடைய பிளேயர்ஸ் யார், கிரிக்கெட்டோட யாருன்னா தொடர்புடையவங்க இருக்காங்க, இல்லை பேட்மிண்டனோட தொடர்புடையவங்க யார் இருக்காங்க, செஸ்ஸோட தொடர்புடையவங்க யார் இருக்காங்க, யாராவது கடைசி ஒரு வருஷத்தில் வின் பண்ணாங்களா, கபடி ரிலேட்டடாக யாராவது வின் பண்ணாங்களா, ஏஷியா கப் வின் பண்ணுறாங்களா, இப்போ கபடி வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு.
இப்படி செகண்ட் கபடி வேர்ல்டு கப் விமனுக்கு அவங்க நடந்துகிட்டு இருக்கு. அது எந்தெந்த நாட்டுக்கு இடையில ஃபைனல் நடந்துச்சு, யார் வின் பண்ணா. ஏன்னா கடைசி ஒரு எக்ஸாம்னா கோகோ ரிலேட்டடான எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கோகோ ஃபைனல் யாரு கூட இந்தியா விளையாண்டாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அப்போ கண்டிப்பா எக்ஸாம்ல லாஸ்ட் 1 இயர்ல இந்தியா தொடர்பு படுத்தக்கூடிய விளையாட்டுகள் அதுல ஏதாவது முக்கியமானது வந்திருந்ததுன்னா கண்டிப்பா படிச்சுக்கணும். அதுல முக்கியமான வீராங்கனைகள் இருக்காங்கன்னா அவங்க அந்த எந்த ஸ்போர்ட்ஸ்ல தொடர்புடைய வீரர்கள் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறோம். ஓகேவா. அடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய டாபிக், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துல அப்படின்னு இல்லாம இதற்கு முன்னாடி காலகட்டத்தில இருந்து நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன தொல்பொருள் ஆராய்ச்சி தலங்கள் இருக்கு. கீழடி சிவகங்கையில் இருக்கா, கொடுமணல் ஈரோட்டில் இருக்கா, பொற்பனை கோட்டை புதுக்கோட்டையில் இருக்கா, வெம்பக்கோட்டை விருதுநகர்ல இருக்கா, கீழ்நமண்டி திருவண்ணாமலையில் இருக்கா. இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி தலங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் படிக்கணும். அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி தளத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும். தொல்பொருள் ஆராய்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, உயிருள்ள பொருட்களுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, உயிரற்ற பொருட்களுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, மரப்பொருட்களுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கடைசி அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமா பட்ஜெட்ல ஏதாவது சொன்னாங்களா. ஓகேவா. இப்ப இது சம்பந்தமாக கேள்விகள் நான் எடுத்துட்டு வர்றேன். சரியா. அடுத்து தலைநகரங்கள், ஹெட் குவார்டர்ஸ். சரிங்களா. மொத்தத்துல அதாவது இந்தியாவில் மட்டும் நீங்க படிக்கக்கூடாது. எங்களை வேர்ல்டு லெவல்ல முக்கியமா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா அவங்களுக்கான ஹெட் குவார்டர்ஸ் இதுல இருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சரியா. அடுத்து கடைசி ஒரு வருட அறிவியல் தொழில்நுட்ப திட்டங்கள், ஏவுகணை திட்டங்கள், குறிப்பா ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மனிதனை அனுப்பக்கூடியது. இப்ப இந்த லாஸ்ட் 1 இயர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா என்னென்ன ராக்கெட், ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா, ஸ்கீம் ஏதாவது பேர் வச்சாங்களா, யாராவது புதுசா அதுல அப்பாயிண்ட் பண்ணாங்களா, அப்ப மேல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா, நம்ம இந்தியாவுக்கும் வேற நாடுகளுக்கு இடையில இதுல ஏதாவது ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிட்டாங்களா, வேற ஏதாவது ஒரு நாட்டுடைய ராக்கெட் இங்கிருந்து ஏவுனாங்களா, எந்த பிளேஸ்ல இருந்து அந்த ராக்கெட் ஏவுனாங்க, புரியுதா, எந்த பிளேஸ்ல இருந்து அந்த ராக்கெட் வந்து ஏவுனாங்க, இந்தியாவில் வந்து எந்த பிளேஸ்ல, இப்ப ஸ்ரீஹரிகோட்டால என்ன இருக்கு, சதீஷ் தவான்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரிலேட்டடா வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சுக்கணும். கட்டாயம் இது வந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்ப பிசி எக்ஸாம்ல கூட கேள்விகள் கேட்டிருந்தாங்கல்ல. அடுத்து ஆங்கிலேயர்களுடைய நில வருவாய் முறை ரொம்ப முக்கியம். லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜமீன்தார் சிஸ்டம், ரயதுவாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு 3 சிஸ்டம் இருக்கும். ஜமீன்தாரி முறை, ரயதுவாரி முறை, மகள்வாரி முறை. அந்த சிஸ்டம் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, சரிங்களா. கார்ன் வாலிஸ் எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, தாமஸ் மன்ரோ எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, ரயதுவாரி. மகள்வாரி முறைனா ஹோல்ட் மெக்கன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதை யாரு ரிஃபார்ம் பண்ணது, வில்லியம் பெண்டிங் ரிஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்ப இது சம்பந்தமா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஆங்கிலேயர் கொண்டு வந்த நில வருவாய் முறை அந்த அடிப்படையில். அடுத்து 12வது இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம், அரசியலமைப்பு ஆதாரங்கள், சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்தியாவில் அரசியலமைப்புல முக்கியமான சோர்ஸ் எங்க இருந்துன்னா எடுத்தாங்க. முக்கியமான பார்ட்ஸ், முக்கியமான அம்சங்கள் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க. இப்ப டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தாங்க, அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்பாங்க. முதலாக டிபிஎஸ்பி எங்கு தோன்றியது, ஸ்பெயின்ல தோன்றியது. எலெக்ஷன் சொல்லக்கூடியது எங்க இருந்து எடுத்தாங்க, இங்கிலாந்துல இருந்து எடுத்தாங்க. இது லாஸ்ட் நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் ஜுடிஷியல் ரிவ்யூ எங்க இருந்து எடுத்தாங்க, ஜுடிஷியல் ரிட் எங்க இருந்து எடுத்தாங்க. ஜுடிஷியல் ரிட்டுங்கிறது வந்து பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருப்பாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. அது மாதிரி நீங்க ஒன்னு படிக்கணும். எமர்ஜென்சி லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் சொல்லக்கூடியது எங்க இருந்து எடுத்தாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருப்பாங்க, 1935 இருந்து எடுத்திருப்பாங்க. கடைசியா நடந்த எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. இப்பவும் அதே கேள்வி தான் கேட்பாங்க கிடையாது, ஆனா இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடியது எங்க இருந்து எடுத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்தது. அப்போது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ப்ரீஆம்பிள் எங்க இருந்து எடுத்தாங்க, அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. ப்ரீஆம்பிள் இங்க அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது வந்து அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. சிட்டிசன்ஷிப் நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா, டூயல் சிட்டிசன்ஷிப்பா, ஒற்றை குடியுரிமையா, இரட்டை குடியுரிமையா. அப்போ ஒற்றை குடியுரிமை நம்ம எங்க இருந்து எடுத்தோம், இரட்டை குடியுரிமை நம்ம எங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா. இந்த மாதிரி क्वेश्चंस இதுல கேட்பாங்க. ஓகே. அடுத்து அரசியலமைப்பின் பகுதிகள், பார்ட்ஸ். பார்ட் 1 என்ன சொல்லுது, பார்ட் 2 என்ன சொல்லுது, 3 என்ன சொல்லுது, 4 என்ன சொல்லுது, 5 என்ன சொல்லுது. பேசிக் அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. 11 என்ன சொல்லுது, 12 என்ன சொல்லுது, பார்ட் 9 என்ன சொல்லுது, 9A 9B என்ன சொல்லுது, பார்ட் 15 என்ன சொல்லுது, பார்ட் 20 என்ன சொல்லுது, பார்ட் 18 என்ன சொல்லுது. அந்த மாதிரி பகுதிகள் சம்பந்தமா, பகுதிகள் நீங்க இதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் படிப்பீங்கல்ல, அதுல இருந்து எக்ஸாம்ல கேட்பாங்க क्वेश्चंस.
அதே மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் 1லேருந்து 50 வரைக்கும், ஏன்னா இதில் முக்கியமாக என்னென்ன கேள்விகள்லாம் ரிப்பீட்டடாக வரும் ஆர்டிக்கல். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா கண்டிப்பாக 1லேருந்து 50 வரைக்கும் படிக்கணும். ஆனால் அதுலேயும் நீங்கள் ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ 14 வரும், 15 வரும், 17 வரும், 18 வரும், 19 வரும். முக்கியமானது தான் 19. இப்போ கூட கேட்டிருந்தாங்க 21 கேட்டிருந்தாங்க, 22 கேட்டிருந்தாங்க, 23 முக்கியம்தான், 24 முக்கியம்தான், 29 30 முக்கியம்தான், நடுவில் 27 முக்கியம், 32 முக்கியம், 31 எடுத்திருப்பாங்க, சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க, 307 வச்சிருப்பாங்க. அடுத்து நீங்க டிபிஎஸ்பியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிபிஎஸ்பியில் 40லேருந்து 50 வரைக்குமே நீங்க படிக்கணும். 51ல கேட்பாங்க. 51A என்னன்னா இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. இந்த 51Aல கே என்ன சொல்லுது? எஜுகேஷன் சம்பந்தமா சொல்லுதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 21 சொல்லும், டிபிஎஸ்பியில் 45 சொல்லும். இது நீங்க படிக்கணும். புரியுதா? அதில் குறிப்பாக அந்த பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு போட்டுக்க பாருங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். சும்மா ஒரு ஆர்டிகளுக்கும் 2 லெட்டர் 3 லெட்டர் 2 வார்த்தை 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே ரைட். அடுத்து ஒரு நாட்டு நாணயங்கள் ரிலேட்டடா ஒரு நாட்டில் என்னென்ன நாணயங்கள் சொல்றாங்க, என்ன பேர்ல சொல்றாங்க, அதே எக்ஸாம்ல கேட்பாங்க. முக்கியமான வரலாற்று போர்கள், வரலாற்றில் நடந்த முக்கியமான போர்கள் என்னென்ன நடந்துச்சு. இப்போ பானிபட் போர்னு சொல்லக்கூடியது, பேட்டில் ஆஃப் பானிபட் சொல்லுவாங்கல்ல, அது எத்தனை நடந்துச்சு? 3 நடந்துச்சா? 1526, 1556, 1761. முக்கியமாக பேட் ஆஃப் பானிபட் போர் நடந்திருக்கும், முக்கியமானது. சரியா? அது இல்லாமல் வரலாற்றில் கர்நாடக போர் நடந்துச்சுல அது, ஆங்கிலோ மைசூரு போர் நடந்துச்சுல அது, ஆங்கிலோ மராத்தா போர் நடந்துச்சுல அது. இதுல இருந்து எக்ஸாம்பிள் அடையார் போர் எப்ப, ஆம்பூர் போர் எப்ப, இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரியா? எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எந்தெந்த இயர்ல நடந்துச்சு அந்த போர், வருஷம் ரொம்ப முக்கியம். வரலாற்றுக்கு வருடங்கள் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கிராம பஞ்சாயத்து தொடர்பான அடிப்படையான கேள்விகள். கிராம பஞ்சாயத்து, கிராம சபைனா என்ன, கிராம சபைக்கு யார் தலைமை தாங்குவா, கிராம பஞ்சாயத்து தலைவர் சம்பந்தமான கேள்விகள். ஓகேவா? கிராம பஞ்சாயத்து தலைவர், அந்த கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல அதற்கான இன்ஸ்பெக்டர் யாரு, கிராம சபை ஒரு வருஷத்துல எத்தனை முறை நடக்கணும், தமிழ்நாட்டில் எத்தனை முறை நடக்குது, எந்தெந்த தேதியில கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடக்குது, என்ன காரணத்தினால அந்த தேதியில வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த மாதிரி கேள்விகள் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப உள்ள டெப்தான தேவை. ஓகே. அடுத்து 18வது டாபிக் பாருங்க. இப்போ 17 டாபிக் சொல்லியிருக்கேன், மொத்தம் 40 டாபிக் நான் சொல்ல போறேன். 18வது டாபிக் வந்து ஆசிட் அண்ட் பேஸ், அமிலங்கள் மற்றும் காரங்கள்னு சொல்லக்கூடியது. அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அமிலம் மற்றும் காரங்களுடைய பயன்பாடுகள் என்ன. இதுலயே நீங்க பாரிஸ் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா என்ன, எப்சம்னா என்ன, ஜிப்சம்னா என்ன, மயில் துத்தம்னா என்ன, அதற்கான ஈக்குவேஷன் என்ன, அதை படிச்சுக்கணும், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து குப்தர்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக், எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு டாபிக் தான் குப்தர்கள் சொல்லக்கூடியது. இந்த குப்தர்கள்ல முக்கியமா ஒரு 3 குப்தர் இருக்காங்க. சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். யார் தங்க நாணயம் இன்ட்ரடியூஸ் பண்ணது? முதலாம் சந்திரகுப்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. குமாரதேவி, லிச்சாவி இளவரசி. அந்த குப்தர்கள் காலத்துல வந்த இலக்கியம் என்ன, யார் யார் அந்த இலக்கியத்தை எழுதியிருந்தாங்க, இந்தியாவுடைய நெப்போலியன் என்று அழைக்கக்கூடிய குப்த மன்னர் யாரு, யார் அழைத்தது, ஸ்மித் அழைத்திருப்பாரு, சமுத்திரகுப்தர் சொல்லியிருப்பாரு. சமுத்திரகுப்தர் காலத்துல வெளிநாட்டு பயணி யார் வந்திருப்பா, வான்கி சியோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்திருப்பாரு. அவரை சொல்லக்கூடிய கல்வெட்டு என்ன, அலகாபாத் கல்வெட்டு. அவரை வேற என்ன பேர்ல சொல்லுவாங்க, விக்ரமாங்கான்னு சொல்லுவாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காருன்னா அவருடைய அவையில தான் நவரத்னங்கள்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன பையனி பாகியான் அவர் காலகட்டத்தில் வந்திருப்பாரு. அவருக்கு விக்ரமாதித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருந்தது. அவர் தான் ரூபா சில்வர் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. சரியா? இது எல்லாமே குப்தர்கள் காலத்துல. நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேவா? ரைட்டா? குப்தர்கள் காலத்துல நில வகை லேண்ட் டைப்ஸ் எப்படி இருந்துச்சு, சேத்ரான என்ன. சரியா? இது மாதிரி கேட்பாங்க குப்தர்கள் டாபிக்ல இருந்து. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக், ஜிஎஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரலாம், இல்ல புக்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்னா இது ஆர்டிகல் என்ன சொல்லுது, 280ல என்ன சொல்றாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுவாங்க, 243 ஐயில் என்ன சொல்றாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டு வர்றாங்க, யார் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் நியமனம் பண்றது, தற்போது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு யார் தலைவரா இருக்கா, இல்லை இதற்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர்களை வந்து வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட்ல யார் இருந்தா, செகண்ட் யார் இருந்தா, ஃபோர்த் யார் இருந்தா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் அதுல இருந்து உங்களுக்கு மாட்டும். ஓகேவா? அடுத்து நிதி ஆயோக். நிதி ஆயோக்னா என்ன? நிதினா என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக் எப்போது உருவாக்குனாங்க? எதை கலைச்சிட்டு நிதி ஆயோக் உருவாக்குனாங்க? சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன? டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன? இது பாட்டம் டு டாப் அப்ரோச்சா, டாப் டு பாட்டம் அப்ரோச்சா? திங்க் டேங்க் ஆஃப் அவர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் ஆஃப் அவர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நிதி ஆயோக்க. நிதி ஆயோக் கூட்டம் கடைசியாக எப்போ நடந்துச்சு? அது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? தெளிவாக படிக்கணும். சரிங்க. ஒரு ஒரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் போட்டியில். ஏன்னா ஒரு கேள்விக்கு 0.5 மார்க் கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு கேள்வியே உங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஜிஎஸ்டி ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக், ஜிஎஸ்டி. அப்போ இது ரிலேட்டட் இருக்கக்கூடிய பேசிக், இது ரிலேட்டட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஜிஎஸ்டி சம்மந்தமாக கடைசியாக மீட்டிங் என்ன நடந்துச்சு, அதில் ஏதாவது டிசிஷன் எடுத்தாங்களா, ஜிஎஸ்டி எப்போது கொண்டு வரப்பட்டது, எந்த தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்தது, அந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் என்ன, ஜிஎஸ்டி எந்த நாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தினாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டிக்கு புதுசாக என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிஐ டேக் தமிழ்நாட்டில் அதுலேயும் முக்கியமாக படிச்சுக்கிறோம். புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, அந்த பொருள் எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த பகுதி எந்த மாவட்டத்தில் இருக்கு. புரியுதா? ஒரு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னா கடைசி ஒரு வருஷத்துல இப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூருக்கு அதிகமாக, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான் அதிகமான புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த புவிசார் குறியீடு இருக்குன்னா அந்த புவிசார் குறியீடு எந்த பகுதியை சேர்ந்தது, அந்த பகுதி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது, எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை ஃபேக்ட் சொல்லாமல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? அடுத்து மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் தொடர்பான மைக்ரோ அலைகள், ரேடியோ அலைகள்னு சொல்லுவாங்க. அகச்சிவப்பு கதிர்கள், புறச்சிவப்பு புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்கல்ல, யூவி ரேஸ். இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புத்தகத்தில், பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை தெளிவாக படிச்சிருங்க. மைக்ரோவேவ்ஸ் ரிலேட்டடாக, ரேடியோ வேவ்ஸ் ரிலேட்டடாக தெளிவாக படிச்சிருங்க. கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த கேள்வி ரிப்பீட்டடாக ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் அப்படியே வரும்னா கிடையாது. ஆனால் அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் அதை படிக்காமல் போயிடக்கூடாது. சரியா? எதையோ படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இதை படிக்காமல் போயிடாதீங்க. அடுத்த பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரிலேட்டடாக. சரிங்களா? த்ராம்போசைட்னா என்ன, எரித்ரோசைட்னா என்ன, லியூகோசைட்னா என்ன, பிளட் பிளேட்லெட்ஸில் என்னென்ன கொண்டு வர்றாங்க, பிளாஸ்மானா என்ன, சரிங்களா, டபிள்யூபிசினா என்ன, ஆர்பிசினா என்ன, அந்த பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தமாக படிச்சுக்கிறோம். மைட்ரல் வால்வுனா என்ன, ஓகே, ட்ரைகெஸ்பிக் வால்வுனா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடியது பிளட் சர்க்குலேஷன், ரத்த சுழற்சி சம்மந்தமாக இருக்கக்கூடியது படிக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் 1 இயரில் வந்து இம்பார்ட்டன்ட் புக் ரிலீஸ்ட். கடைசி ஒரு வருஷம் புக்கு யார் யார் என்ன புக்கு ரிலீஸ் பண்ணாங்க, இந்திய அளவில் ரொம்ப ஃபேமஸானவங்க ஏதாவது ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்களா, தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஏதாவது புக் ரிலீஸ் பண்ணாங்களா, இப்போ நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புக்கு ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது புக் ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த மாதிரிலாம் பார்க்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நிறையா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கொஸ்டின்ஸ் இதுலேயும் மாட்டும். சார்க் இருக்குன்னா அதற்கான ஹெட் குவார்ட்டர்ஸ், ஏசியான் இருக்குன்னா அதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன. அப்போ ஒரு இதுக்கு இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ், பிரிக்ஸ் இருக்குன்னா பிரிக்ஸில் யார் யார், கடைசியாக பிரிக்ஸ் மீட்டிங் எங்கே நடந்துச்சு, சரிங்களா, கடைசியாக இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மாநாடு எங்கே நடந்துச்சு, யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? G20 கண்ட்ரிஸ்னா என்ன அப்படின்னா சொல்லி கேட்பாங்க. அடுத்து இது நான் எல்லாத்துக்கும் நான் கொஸ்டின்ஸும் எடுத்துகிட்டு வரேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அடுத்து நேஷனல் அவார்ட்ஸ், கடைசியாக நேஷனல் அவார்டு தேசிய விருது கொடுத்தாங்கன்னா அந்த தேசிய விருது சம்மந்தமாக படிச்சுக்கணும். அடுத்து ராம்சார் சைட்ஸ், ராம்சார் தலங்கள், தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்கள் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த ராம்சார் தலங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கு, ஓகேவா, எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு அது நீங்க படிக்கணும். ஓகே, உத்தரப்பிரதேசில் எத்தனை இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, அங்கே அதிகமாக சொல்றாங்களே, இங்கே தமிழ்நாட்டில் கடைசியாக எத்தனை சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து பறவைகள் சரணாலயம், பறவைகள் சரணாலயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு, காஞ்சனாங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு, இந்த மாதிரினா கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்கு, இந்த மாதிரி பறவைகள் சரணாலயம் எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லக்கூடிய படிக்கணும். சரியா? இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வித் ரீசன். ஒரு நாள் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் நான் நிறைய கொடுப்பேன். இன்றைக்கு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான தினம், இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள், இன்றைக்கு உங்களுடைய இறந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நவம்பர் 18 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அன்றைக்கி வஉசியோட இறந்த நாள் வரும். நவம்பர் 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது வட்டமேசை மாநாடு நடந்தது வரும். நம்ம இந்தியா ரிலேட்டடாக முக்கியமான படிக்கணும். இப்போ நவம்பர் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தி அவங்களுடைய பிறந்த தினம் வரும். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் சொல்லுவாங்க. புரியுதா? அது இல்லாமல் லக்ஷ்மி நம்ம இதில் படிச்சிருப்போம், மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணின்னு சொல்லக்கூடிய படிக்கிறோம்ல, ஜான்சி ராணி அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு தான் நவம்பர் 19.
அப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் அக்டோபர் 31 எதுக்கு வரும், அக்டோபர் 2 எதுக்கு வரும், ஜூலை 15 எதுக்கு வரும், அக்டோபர் 15 எதுக்கு வரும், புரியுதா? அவங்களுடைய பிறந்த நாட்கள் அதுல முக்கியமா ஏதாவது தினம் செலிப்ரேட் பண்றோமா, என்ன காரணத்தினால அந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம், என்ன பேர்ல செலிப்ரேட் பண்றோம், அதை படிச்சுக்கிறோம். அடுத்து நோய்கள், டிசீஸ், நோய்கள் ரிலேட்டடா. இப்ப இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதும் படிக்கணும். இப்ப ஸ்கூல் புக்ல பாக்டீரியா வகை நோய்கள் இருக்கும், வைரஸ் வகைகள் நோய்கள் இருக்கும். பாக்டீரியா டிசீஸ், வைரஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய இருக்கும். அந்த பாக்டீரியா பேர் என்ன, வைரஸுடைய பேர் என்ன, அதற்கு ஏதாவது வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களா, யாரு கண்டுபிடிச்சாங்க? ஒருவேளை லாஸ்ட் 1 இயர்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு நோய் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இந்தியாவில் கேரளாலேயோ கர்நாடகாலேயோ தமிழ்நாட்டிலேயோ புதுசாக ஒரு நோய் கண்டுபிடிச்சிருக்காங்களா, அந்த நோய் பாக்டீரியாவா வைரஸா, யார் அட்டாக் பண்ணியிருக்கு, புரியுதா? இந்த மாதிரி டிசீஸ் சம்மந்தமாக கேள்விகள் கேட்பாங்க. வைட்டமின் நோய்கள் சொல்லுவாங்க, வைட்டமின் ஏ குறைபாட்டால என்ன நோய் வரும், வைட்டமின் பி குறைபாட்டினால என்ன நோய் வரும், அது நீங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. வைட்டமின், நீரில் கரையும் வைட்டமின்னா என்ன, கொழுப்பில் கரையும் வைட்டமின் என்ன, வைட்டமின் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகே, அடுத்து 2011 சென்சஸ் ஒரு 2 பக்கம் எழுதி வச்சுக்கணும். நோட்டில் ஃபஸ்ட்டு பார்த்து எழுதுங்க. 2011 சென்சஸ் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகை எத்தனை, தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை எத்தனை, லிட்ரேசி ரேட் எத்தனை, எத்தனாவது இடத்துல இருக்காங்க, இந்தியாவில் மொத்தம் லிட்ரேசி ரேட் எத்தனை, தமிழ்நாட்டில் லிட்ரேசி ரேட் எத்தனை, செக்ஸ் ரேஷியோ இந்தியாவுக்கு எத்தனை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு செக்ஸ் ரேஷியோ எத்தனை இருக்குது, சரியா? இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க, சரியா? சென்சஸ் 2011, ஏன்னா கடைசியாக அந்த சென்சஸ் தானே வந்துச்சு. அடுத்து நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடியது. வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்றுனா என்ன, இந்தியாவில் அதிகமான மழை தரக்கூடியது எந்த காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. தமிழகத்துக்கு அதிகமாக மழை தரக்கூடிய காற்று வடகிழக்கு பருவக்காற்று. கடைசியாக வடகிழக்கு பருவக்காற்று வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? கடைசி ஒரு 4 வருஷமா வந்து என்னென்ன பேர்ல வந்திருக்கு, அந்த புயல்லாம் வர்றாங்களா, புயலுக்கு பேர்னா வைக்கிறாங்களா, அந்த பேர் சம்பந்தமா படிக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்து இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன், பணவீக்கம் பணவாட்டம். பணவீக்கம்னா என்ன கான்செப்ட் தெரியணும், டிஃப்ளேஷன் பணவாட்டம்னா என்ன கான்செப்ட் தெரியணும். இதற்காக ஆர்பிஐ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, மானிட்டரி பாலிசி டூல்ஸ் சொல்லுவாங்க, பணவியல் காரணிகள் சொல்லுவாங்க. சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ நீர்மை பணம், அதே மாதிரி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே நீங்க படிக்கணும். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் எல்லாம். ஓகே, அடுத்து ஐஎன்எம்ல யார் யார் என்னென்ன நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, நியூ இந்தியா யார் ரிலீஸ் பண்ணாங்க, அன்னி பெசன்ட். அது மாதிரி மற்றவங்க யார் யார் என்னென்ன நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, பெரியாரே என்னென்ன நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, குடியரசு எப்போ, ரிவோல்ட் எப்போ, பகுத்தறிவு எப்போ, புரட்சி எப்போ, விடுதலை எப்போ, உண்மை எப்போ, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யாருன்னா ரிலீஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக படிச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. இந்தியன் ரிவ்யூ யார் ரிலீஸ் பண்ணா, ப்ரோ இந்தியா பத்திரிகை யாரோடது, ஓகேவா? அடுத்து தொடக்க கால கிளர்ச்சிகள், வருடங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் பூலித்தேவர் அவர் ரிலேட்டடா, 1761, 1757, 1764, 1767 ரொம்ப முக்கியம். வேலுநாச்சியார் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1772, 1780 ரொம்ப முக்கியம். வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1790, 1798, 1799 ரொம்ப முக்கியம். மருது சகோதரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1780 ரொம்ப முக்கியம், 1800 ரொம்ப முக்கியம், 1801 ரொம்ப முக்கியம். வீரன் சின்னமலை 1801, 1802, 1804, 1805. காவிரி ஓடரலை அரச்சலூர், அவர் இறந்தது 1805. இயர் முக்கியம். வேலூர் கிளர்ச்சி 1806. அந்த மாதிரி இயர்ஸ் சம்பந்தமா கேட்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டா எந்த இயர்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. 2 கேள்விகள்லாம் வந்திருக்கு, 2 3 வந்திருக்கு ஒரே எக்ஸாம். அடுத்து தமிழ்நாட்டில் கடைசியா ஸ்கீம் நான் சொன்ன, தமிழ்நாட்டில் கடைசியாக பெண்களுக்கு என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்களா, குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா, கல்வி சம்பந்தமான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா, எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்ன, எஜுகேஷன் ஸ்கீம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, ஹெல்த் ரிலேட்டட் ஆரோக்கியம் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக மேம்பாடு சார்ந்த திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க, காவலரோடு தொடர்புடையது போலீஸ் அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, படிக்கணும். இது பாருங்க, காவல்துறை அறிமுகப்படுத்திய திட்டங்கள். கண்டிப்பா காவல்துறை வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சென்னை மாநகர காவலோ, திருச்சி மாநகர காவலோ, மதுரையோ, கோயம்புத்தூரோ ஏதோ ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இல்ல ஒரு ஆப் ஏதோ ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா அந்த ஆப் என்ன அப்படின்னு சொன்னா படிங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க அது ரிலேட்டடா. சரியா? அடுத்து கடைசியா சோசியோ ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சமூக சீர்திருத்த இயக்கம் சொல்லக்கூடியது. இந்திய அளவுல சமூக சீர்திருத்த இயக்கமும் படிக்கணும், தமிழ்நாடு அளவுல இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கம் படிக்கணும். இப்ப இந்திய அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தயானந்த சரஸ்வதி, ராஜாராம் மோகன் ராய், ஆத்மராம் பாண்டூரங்கன், ஜோதிபா பூலே, சுவாமி விவேகானந்தர், உங்களை பத்தி நான் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய அளவு. இதே நீங்க தமிழக அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன்,
MC ராஜா, பெரியார், வள்ளலார் இவங்கள சம்பந்தமா நீங்க என்னென்ன சமூக சீர்திருத்த இயக்கம் நீங்க பண்ணாங்க, சமூக சீர்திருத்த இயக்கத்திற்கான பெயர் என்ன, அவங்க ஒரு அமைப்பு உருவாக்குனாங்கன்னா அந்த அமைப்புடைய பெயர் என்ன, சமத்துவ சமாஜம் வைகுண்ட சுவாமிகள் உருவாக்கி இருப்பாரு. சரியா? இந்த மாதிரி அவங்க அமைப்புகள் என்ன உருவாக்கி இருக்காங்களோ அதை படிக்கணும். அப்ப இந்த 40 டாபிக் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த 40 டாபிக் உங்களுடைய நோட்ல எழுதி வச்சுக்கிறேங்க. நான் தனியாகவும் அனுப்புறேன். இந்த 40 டாபிக் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அடுத்து நான் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க ஒண்ணு, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அதையும் நான் எடுத்துட்டு வரேன். அதையும் நீங்க கரெக்டா படிக்கணும். ஆனா ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின்ஸ் நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுல கேட்டுருவாங்களோ, இதுல கேட்டுருவாங்களோ, அந்த புத்தகம் இந்த புத்தகம், அந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ், அந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி. ஆனா எக்ஸாம்ல ரிப்பீட்டடா ஒரு சில டாபிக்ல இருந்து கேட்கறாங்கன்னா, இப்ப இந்த 40 டாபிக்ல இருந்து கேட்கறாங்கன்னா நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வேணாலும் பாருங்க. ஆனா அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா இந்த டாபிக் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த டாபிக் ரிலேட்டடா நான் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா பயனுள்ள வகையில இந்த வகுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய செஷன்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.